ஹாய், இன்னைக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ரீல் பார்க்க போறோம். மொத்தம் வந்து 30 டைப் ஆஃப் ரீல்ஸ் இருக்கு. ஒரு டைப் அதோட எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா அன்பாக்சிங் ரீல். இது என்னன்னா ஒரு பேக்கேஜை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரீலா போடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆனதும் அந்த ப்ராடக்ட் வந்து பிரிச்சு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு வீடியோவை போடுறது வந்து அன்பாக்சிங். நிறைய பேர் மொபைல் போடுவாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் ரீல். இதில் வந்து ஒரு மொபைலோட அன்பாக்சிங்கை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா ஒரு மொபைல் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை பிரிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த மொபைல் வெளியே எப்படி இருக்கு அப்படின்னு ப்ராடக்ட்டை காட்டுறது மாதிரி ஒரு ரீல் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நீங்கள் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து நீங்கள் நிறையவே பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பேக்கிங் ரீல். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட். அதாவது அந்த அன்பாக்சிங்கில் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து ஒரு பாக்ஸை பேக் பண்ணுற ரீல். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஷிப்பிங் பண்ண போகிறீங்க ஒரு கஸ்டமருக்காகனா அதை வந்து ஒரு ரீலாக எடுத்து போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது அவங்களோட சத்து மாவு பவுடர். ஸோ அவங்க வந்து அதை வந்து ஷிப்பிங்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஷிப்பிங் அனுப்புறது எப்படியெல்லாம் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீல். மூணாவது வந்து ஃபேஸ்லெஸ் கோட் பேஸ்டு. இதில் வந்து யாரும் ஃபேஸ் தெரியாது, பட் வந்து ஒரு கோட், ஒரு பாப்புலரான ஒரு மோட்டிவேஷன் கோட் இருக்கும். ஸோ ரேண்டம் வீடியோவோ இமேஜோ வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரீல் டைப் இது. அந்த கோட்ஸை வந்து ஒரு ரேண்டம் வீடியோவில் வச்சு போடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பயங்கரமான வியூஸ் எல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இது ஒரு டைப் தான் சொல்லலாம். இதுவும் நம்மளால ஃபேஸை காட்டி பண்ண முடியாது அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி டைப்பை பண்ணலாம். அடுத்து ரைட்டிங் ரீல். ஸோ இது என்னன்னா ஒரு பேப்பர்ல வந்து எழுதுவாங்க. ஒரு பேப்பர்லயோ ஒரு போர்டுலயோ கையால் எழுதுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ரீலா போடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க. ஒரு கோட்டா இருக்கலாம், ஒரு டிப்ஸா இருக்கலாம், ஒரு மேக்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கலாம். இல்லை உங்க ப்ராடக்ட்டை பத்தி ஏதாச்சும் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்றதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி இந்த மாதிரி பண்றது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பிடிஎஸ். அதாவது நீங்க வந்து ஒரு ரீலோ ஏதோ ஒன்று ஷூட் பண்ணும்போது கேமராக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் தெரியும் இல்லையா, கேமராக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஷூட்டிங் டைம்ல நடந்த விஷயங்கள். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணது வந்து பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் ஷூட் பண்ணாத டைமில் வந்து என்னென்ன நடக்குது அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறது, கேமராமேனை காட்டுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஷூட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, மேக்கப் போடுறது, இதெல்லாம் வந்து பிடிஎஸ் தான் சொல்லுவாங்க. அடுத்து டபுள் ரோல். ஸோ இதில் எப்படின்னா 2 ரோல் வந்து நம்மளே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தர் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒருத்தர் ஆன்சர் சொல்கிற மாதிரி ரெண்டுமே வந்து நம்மளே ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல எக்ஸாம்பிள். ஸோ கொஸ்டின் அவரே கேட்பாரு, ரியாக்ட் பண்ணுற ஆன்சரும் அவரே கொடுப்பாரு. அதாவது ஆடியன்ஸாகவும் அவங்களே ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த ஹோஸ்டாகவும் அவங்களே ஆக்ட் பண்ணுவாங்க. ஒன்று இங்கிலீஷ் சொல்லி தரோம்னா இங்கிலீஷ்லயும் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழும் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ரெண்டுமே அவங்களே ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வீலாக். ஸோ இது நிறைய ஃபார்மேட் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு vlog பண்ணுற மாதிரி, வீடியோ vlog பண்ணுற மாதிரி. நீங்கள் இவங்களுக்கு பார்த்தா தெரியும், அனிதா சம்பத் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மணிமேகலை, அனிதா சம்பத் இவங்க எல்லாமே நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி அதை பற்றி ஒரு vlog பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே vlogல வரும். அடுத்து ட்ரெண்டிங் மியூசிக் ரீல். இது எப்படின்னா திடீர்னு ஒரு பாட்டு வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரீல் பண்ணுவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்றது வந்து ட்ரெண்டிங் மியூசிக் ரீல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இந்த சாய் அபயங்கரோட ரீசெண்டாக ஒரு பாட்டு, இது எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்து ட்ரெண்டிங் டான்ஸ். மியூசிக் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சில டான்ஸ் ஸ்டெப்லாம் ட்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து போடுறது வந்து இது ட்ரெண்டிங் டான்ஸ்.
இந்த டான்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி போடுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்கள ஜாலியாக வந்து ஃபன்னுக்காக மக்களுக்காக, அதாவது செலிபிரிட்டியாக இருப்பாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஃபில்டர் பேஸ்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதில் ரீல் போடுறது. ஸோ இந்த மாதிரி குழந்தை ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி இல்லை சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் போடுறது. எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் இருக்கும். அதாவது கொஷினுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு மூவி கேரக்டர் வந்து உங்களோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு எந்த மூவி கேரக்டர் அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரீல்ஸ் போடுறது இது. அடுத்து ஸ்டாப் மோஷன். இது என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை மூவ் பண்ணி ஃபோட்டோ மட்டுமே எடுத்து அதை வந்து ஒரு வீடியோவாக காட்டுவாங்க. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கோக் பாட்டில் வெளியே வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ல ஊத்துற மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன இதுவும் ஒன்று ஒன்றா ஃபோட்டோவா எடுத்து எல்லா ஃபோட்டோவும் டக் 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 டக்குன்னு ப்ளே பண்ண வைப்பாங்க. அது எப்படின்னா ஒரு மோஷன்ல வர மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுதான் ஸ்டாப் மோஷன் தெரியாம இருந்திருக்கும். இனி உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது எல்லாமே ஃபோட்டோ தான், வீடியோ எதுவுமே கிடையாது. பட் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதான் வந்து ஸ்டாப் மோஷன். அடுத்து பிஃபோர் ஆஃப்டர். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுது. மேக்கப்ல நிறைய காட்டுவாங்க, வெயிட் லாஸ்ல காட்டுவாங்க. பிஃபோர் வந்து நெயில்ஸ் இருக்கு, நெயில்ஸ் மேக்கப் பண்ண பிறகு எப்படி இருக்கு, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹேர் ஸ்டைல் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுவாங்க. முடிய வெட்டினதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறதுக்காக இந்த ரீலை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீஷ் பேஸ்டு. ஸோ இது எப்படின்னா அவங்களோட நீஷ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இங்கிலீஷ் ட்ரெயின் பண்றவங்க, இவங்க வந்து இங்கிலீஷ், அவங்க நீஷ் வந்து இங்கிலீஷ் இல்லையா, ஸோ அந்த இங்கிலீஷை வந்து சொல்லி கொடுக்குறது. ஸோ ஒரு ஜிம் ட்ரைனர் வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குறது, அது வந்து ஒரு நீஷ் பேஸ்டு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. அடுத்து டிப்ஸ். இந்த டைப்ல என்னன்னா ரீல்ஸ்ல வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேக்கப்போட டிப்ஸா இருக்கலாம், ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கான டிப்ஸா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங்கான டிப்ஸா இருக்கலாம், சாரி எப்படி ட்ரே பண்றது, எப்படி ட்ரெஸ் மேட்ச் பண்ணி கலர் மேட்ச் பண்ணி போடுறது, குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோல வந்து ஒரு இன்டர்வியூக்கான டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ். இது கொஞ்சம் டெக்னிக்கல் பேஸ்டா இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸு ஹேக்ஸு, இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி பறிக்கிறது கீழே விழாம, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கு, ஈஸியாக செய்யறது ஹேக்ஸு, இதெல்லாம் வந்து போடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரீல். அடுத்து டிஐஒய். ஸோ இது வந்து வீட்லயே ஒரு விஷயத்த பண்றது. நம்மளே ஒரு விஷயம் பண்ணலாம், டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃப்ட் எல்லாத்தையும் நம்மளே பண்ணி நம்மளே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த பண்றதை வந்து வீடியோ எடுத்து போடுறது. ஸோ இங்கே இந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு வால் ஹேங் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இது வந்து ஒரு டிஐ ஒர்க்கு, ஒரு எக்ஸாம்பிள் இது. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் கைடு. ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ஃபியூச்சரோ புதுசாக ஒன்று இன்ட்ரோடக்ஷன், புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது. இப்போ திடீர்னு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது தெரியாமல் இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்கிறோம், ஒரு புது அப்டேட் வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா, அந்த அப்டேட்டை பற்றி என்னென்ன இருக்குது அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டைப். அடுத்து சேலஞ்சஸ். ஸோ ஒரு சேலஞ்சு கொடுத்து அதை பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச், அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த சேரை லிஃப்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். ஸோ இதை யார் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து எப்படி சொல்றது, ரீஷேர் பண்ணி பண்ணுவாங்க, இதை ரீமிக்ஸ் பண்ணி அவங்களோட சேலஞ்சை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அப்படி கண்டினியூ போயிட்டே இருக்கும். வேற ஒரு ஃபேமஸான ஆள் ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இதை வந்து இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். டெக்னிக்கல் ரீல். ஸோ டெக்னிக்கல்னா ஏஐ டூல் பற்றி பேசுறது, ஒரு டெக்னாலஜியை பற்றி பேசுறது. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டைப் ஆஃப் ரீல்ஸ். இதில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டூல்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ரீபர்பஸ் ஓல்டு கண்டென்ட். இது என்னன்னா ஆக்சுவலி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யாரையாவது நல்லா கிளியராக தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் போட்டிருப்பாங்க, ஒரு மாதம் கழிச்சு அதே ரீலை வந்து வேற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. சில பேர் என்னன்னா அதே ரீலை திருப்பி போடுவாங்க. ஸோ இது வந்து நல்ல
நல்லா போயிட்டு இருக்க ரீல் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீச் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதே ரீலை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, பழைய படத்தெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி திருப்பியும் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ டீசர் அண்ட் ஃபியூச்சர் ஸ்னிப்பட் ஆஃப் ஃபியூச்சர் வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகுது, ஒரு ஷாப் ஒன்று திறக்க போறாங்க, ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு டீசர் மாதிரி விடுவாங்க. இப்போ ரீசெண்டாக சென்னையில் கூட பண்ணாங்க, ஜீரோ இஸ் குட்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ டிராஃபிக்கில் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் வரணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இவங்க வந்து ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட லோகோ ரிவ்யூ வந்து என்னைக்குன்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீசர் மாதிரி ஒரு ரீல். அடுத்து சீரிஸ் பேஸ்ட் ரீல். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கு. ஸோ இது எப்படின்னா ஒரு சீரியஸாக இருக்கும். 30 days சேலஞ்ச், டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை பற்றி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி போகிறாரு, அந்த பிராண்டை லான்ச் பண்ணி அந்த 100 daysல வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு இதை எப்படி பண்ணணுன்றதுக்காக டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்தந்த விஷயங்கள்ல வந்து நடக்கிறத வந்து போட்டுகிட்டே இருக்காரு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரீல்ஸ் போடுறவர், அதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் போடுறவர். 100 daysல வந்து 100 பிஸ்னஸ் ஐடியாஸ் போடுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. இது வந்து 69th டேவோட வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து டெய்லி ஒன்று ஒன்று சொல்ற மாதிரி. இதுல என்ன ஆகும்னா, டெய்லி இந்த மாதிரி ஐடியாஸ் சொல்லும் போது வந்து ஃபாலோவர்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும். இவர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு, நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்ன்றதுக்காக இவர் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஏன்னா இவர் தொடர்ந்து அடுத்த ஒரு 100 நாளைக்கு என்ன கொடுக்க போறாருன்றது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ நான் பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க போறேன், 100 நாளைக்கு 100 மேக்கப் டிப்ஸ் கொடுக்க போறேன், 100 நாளைக்கு 100 பசில் சால்வ் பண்றதை சொல்லி கொடுக்க போறேன். அந்த மாதிரி சொல்லும்போது ஓகே, இந்த பசில் சால்வ் பண்றதை சொல்லி கொடுக்க போறேன், நமக்கு பசில் பிடிக்கும்னா நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். அந்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. பட் என்னன்னா, அந்த 100 நாள் சொன்னதை வந்து நம்ம காப்பாத்துற மாதிரி பண்ணி ஆகணும். அடுத்து பர்சனல் ரீல். இது பர்சனலா நம்மளே பண்றது. கப்புள் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்லயே அவங்களே சொந்த கன்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. மாமியார், மருமக பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பண்ணுவாங்க. 2 பசங்க சேர்ந்து பண்ணுவாங்க, 2 பொண்ணுங்க சேர்ந்து பண்ணுவாங்க, லவ்வர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பர்சனல் கன்டென்ட் கிரியேட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் ரீல்ல வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக் ஓவர் ரீல்ஸ். ஸோ இதுல ஒரு ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்றது. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஓனரே வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாரு. மெட்டால வந்து இவர் மார்க் பண்ணுவாரு. ஸோ அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவாங்க. அடுத்து லிஸ்டிகல்ஸ். லிஸ்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்றது. அதாவது கேமரா முன்னாடி பேச முடியாது, நான் பேசினா மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க வந்து லிஸ்டிகல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அங்க சொல்ல வேண்டியது எல்லாமே மேல வந்து டெக்ஸ்ட்ல தான் வரும். ஒண்ணு இந்த மாதிரி கையில காட்டுவாங்க. 5 டிப்ஸ்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 அந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த டிப்ஸ் எல்லாமே வந்துரும். ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்த பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே பாயிண்ட் பாயிண்டா போட்டு அந்த வீடியோஸ்ல டெக்ஸ்ட்டாவே வந்துரும். இவங்க எதுவும் பேசவே மாட்டாங்க. ஸோ இதை வந்து லிஸ்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ளூபர்ஸ். நம்ம வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது ஏதாவது ப்ளூபர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த ப்ளூபர்ஸே ஒரு ரீலா போட்டுருவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்றதோட ஒரு சில டைம்ல வந்து இந்த மாதிரி ப்ளூபர்ஸ் ஆவறதையும் ஷேர் பண்ணா, அதுவும் வந்து மக்கள் ரொம்பவே ரசிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சில டைப். அதாவது பிளான் பண்ணி பண்ண முடியாது. சில சமயம் வந்து இது மாதிரி நடந்துரும் இல்லையா? கேமரால ஷூட் பண்ணும்போதே நடந்துரும். அத வந்து ப்ளூபர்ஸா நம்ம போடலாம். அடுத்து டிராவல். ஸோ இந்த டைப் என்னன்னா, ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அங்க டிராவல் பண்றதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்கு, என்னென்ன பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் போ முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்கலாம் வந்து டிராவல் பிளாகர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரீல். இது அவங்க இண்டஸ்ட்ரியே வந்து டிராவல் பண்றது தான். அவங்களோட மெயின் பிசினஸே பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்றதா தான் இருக்கும். ஸோ அவங்க பேஜ் ஃபுல்லாவே டிராவல் பத்தி வீடியோக்களா இருக்கும். ஸோ அடுத்து டேலண்ட். ஸோ அதாவது ஒருத்தருக்கான ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். அந்த வெறும் டேலண்ட்டை மட்டுமே நம்பி அவங்க ரீல் போடுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப இந்த மெஜிஷியன்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு மென்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவர் அதாவது நம்ம மனசுல நினைக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவங்களோட டேலண்ட் மட்டும்தான். இந்த பைக் ரேசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களையும் இதில சொல்லலாம். அவங்க வந்து பைக் ரைட் பண்றது, வீலிங் பண்றது இதெல்லாம் அவங்களோட டேலண்ட். அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து வீடியோஸ் போடுவாங்க. சில பேர் அழகா கோலம் போடுவாங்க. ஸோ அதையும் வீடியோவா போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட சொந்த டேலண்ட். அந்த டேலண்ட்ட வந்து இதில வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து யூசிஜி. யூசிஜினா யூசர் ஜெனரேட்டட் கன்டென்ட். ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஒரு யூசர் வாங்கி, அத யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக் வந்து அவங்க குடுக்குறது.
ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு அதோட பெனிஃபிட்ட வந்து நான் யூஸ் பண்ணேன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து யூசேஜ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து மொத்தம் 30 டைப் இருக்கு. நான் வந்து இந்த ஷீட்ட உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க ஒரு ஐடியாஸ் வரும். அடுத்து இந்த 30 டைப்ல தான் நீங்க பண்ண போற ஃபியூச்சர்ல உங்களுக்காகவோ, இல்ல உங்க கிளையன்ட்டுக்காகவோ பண்ண போற ரீல்ஸ் வந்து வரும். அதுல வந்து உங்களுக்கு இதுல எந்த டைப்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், எந்த டைப்லாம் உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த டைப்லாம் மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அத ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.